ஒரு தடவை ஐவிஎஃப் பண்ண ட்ரீட்மெண்ட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா பிரெக்னன்சி இம்பாசிபிள், அதுக்கப்புறம் பிரெக்னென்ட்டே ஆக முடியாது. இதை முதல்லயே கவுன்சில் பண்ணிடணும் கப்பலுக்கு. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வச்சிருக்கேன், அவளுக்கு 3 தடவை ஐவிஎஃப் பண்ணி ஃபெயிலியர், 3 தடவை ஐயுஐ பண்ணி ஃபெயிலியர். அவ ரொம்ப டிஜெக்டடா வந்தா. நான் அப்புறம் நீ உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை கிடையாது. அதாவது கவுண்ட்டும் நல்லா இருக்கு, டியூபும் நல்லா இருக்கு, அவளுக்கு கருமுட்டை வளர்ச்சி வர்றது நல்லா இருக்கு. ப்ராபபிலி அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டின்னு சொல்றோம். இது அல்லனா சமயத்தில் என்ன ஆகும்னா, கருப்பையில இருக்கிற மைக்ரோவியம்ஸ் அப்நார்மலா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் கருவுறாம இருக்கலாம். இல்லனா இந்த டெஸ்ட் பேபி ஃபெயிலியர், ஐயுஐ ஃபெயிலியர்லாம் வரலாம். இப்போ என்கிட்ட ஒரு பேஷண்ட் இருக்காங்க, இத்தனை 6 தடவை ஃபெயில் ஆகி she has conceived spontaneously. அதனால கண்டிப்பா நடக்கவே நடக்காதுன்னு இல்ல. நம்ம லிட்ரேச்சர்ல எவிடன்ஸ் பார்த்தோம்னாலே ஐவிஎஃப்ல ஃபெயிலியர் ஆனா டோன்ட் லூஸ் ஹார்ட், திருப்பி ஸ்பான்டேனியஸா கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. அது எப்படின்னா, சமயத்துல அந்த ஸ்ட்ரெஸ், சரி போ நமக்கு குழந்தைய தரிக்காது போங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வந்துடுறாங்க. அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்னு, ஐவிஎஃப்க்கு கொடுக்கக்கூடிய சில ட்ரீட்மெண்ட், சில மருந்துகளே கொஞ்சம் ப்ரொலாங்டு ஆக்டிவிட்டி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கொடுக்குறோம், ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறோம். அந்த மாதிரி இது கொஞ்சம் அடுத்த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல கூட இட் கேன் ஹெல்ப், அண்ட் இட் கேன் ஹெல்ப் டு ப்ரமோட் தி ஸ்பான்டேனியஸ் கன்செப்ஷன்.